வாகனாய சூடகத்தட முருக சகிதாய பர்வதவர்தன் நம்பிகா சமேதா இளவதேஸ்வர சுவாமி துர்முகீநாம சம்பத்சர மகோத்சவ கசமதின ஆம்ரவண உற்சவ ஸ்ரீ வல்லவாம்பா சமேதா விக்னேஸ்வரஸ்ய சரவணபவாய வாணசுப்ரமண்ய சுவாமி சகித வசந்த மண்டப விசேஷ ஆனந்தவல்லியம்பிகா சமேத சந்திரசேகர சுவாமின்னே நமः பூஜா மத்திய வேதோக்த மந்திர புஷ்பாஞ்சலிம் பெருமானுடைய மகோத்சவத்திலே ஒவ்வொரு வருடமும் 10ஆம் திருவிழாவை முன்னிட்டு மாம்பழ உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற திருவிளையாடலிலே நடைபெற்ற புராண கதையை உங்களுக்கெல்லாம் கூறி ஒவ்வொரு வருடமும் திருவிளையாடல் புராணத்திலே பெருமானுடைய பல திருவிளையாடலிலே ஒன்றான இந்த நிகழ்வு இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இந்த வருடம் மிகவும் சிறப்பாக நடைபெறுவதற்கு கற்பக விநாயகருடைய ஆலயத்தில் இருந்து இங்கே விநாயகர் பெருமானுடைய திருவள்ளாலே வசந்தன் குருக்கலையா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று திருப்போர் விநாயகர் ஆலயத்தில் இருந்து எங்களுடைய பாஸ்கர குருக்கலையா அவர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் எல்லாம் விநாயகர் பெருமானுக்கு வெற்றி கிடைக்கப்படும் என்ற நோக்கோடு இங்கே சிறப்பாக இங்கே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய தினம் இந்த மாம்பழ திருவிழாவுடைய திருவிளையாடல் புராணத்தினுடைய வரலாற்றை எங்களுடைய வசந்தன் அவர்கள் மிகவும் சிறப்பாக உங்களுக்கு எடுத்துக் கூறுவார் என்பதை அறிவித்திருக்கின்றோம். அதுவரையிலே அனைவரும் அமைதியாக இருந்து விநாயகர் பெருமானுடைய அந்த சிறப்பு எம்பெருமானுடைய திருவிளையாடல் முருகப்பெருமானுடைய சிறப்பு போன்றவற்றை எல்லாம் அவர் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆகவே அனைவரும் குறிப்பிட்ட நிமிடம் 10 நிமிடத்துக்கு புரியாமல் அமைதியாக இருக்கும் பார்வதி இங்கே வீரபதீஸ்வர பெருமானுடைய மகோற்சவத்தின் மகோத்சவ சிவாச்சாரியர்களே, ஆலய சிவாச்சாரியர்களே மற்றும் அந்தன பெருமக்களே, இங்கே சிவவிநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்களே, ஆலய நிர்வாக உபயோகாரர்களே, மங்களாபிஷேகர்களே, அடியார்களே அனைவருக்கும் எம்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் கூறி வணக்கத்தையும் தெரிவித்து, மாம்பழ திருவிழா அப்படி என்றாலும் உங்களுக்கு இந்த வரலாறுலாம் தெரியும். நாரதர் ஒருவர் வருவார், மாம்பழத்தை கொண்டு வருவார், அம்மா அப்பா இருப்பினும் பிள்ளையார் இருக்கு, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த நாரதர் என்பது யாருன்னா இந்த மாம்பழத்தை சுருக்கமாக சொல்றேன். இந்த கதை வளமே உங்களுக்கு தெரியும். எப்போ உங்களுக்கு துன்பம் மாறதுக்கு யாராவது ஒரு நாரதர் வருவார்.
எல்லா வீடுகளையும் இருக்கு. நீங்க நினைக்க நாரத புராணம் தான் இருக்கான்னு நினைக்காங்க. ஒருவருடைய கல்யாணோட ஆயுதம் பண்ணாலும் நாரதர் இருக்கு. ஆகவே இந்த மாம்பழ திருவிழாவுடைய தத்துவம் என்னன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் எலியில, இங்கே முருகன் மயில ஆயுதமா நிற்கணும். நாரதர் மாம்பழம் கொண்டு வந்தார், அப்போட கொடுத்துட்டார். அது ஒரு ஞானமான படம். உண்மையாக நாங்கள் ஒரு ஒன்றை கொண்டு போனால் 2-3 பிச்சை கொடுக்கலாம். நான் ஞானத்தை பிக்கக்கூடாது, பிச்சை பிரயோஜனம் அஞ்ஞானமாக போய். அவை முழுமையான அந்த ஞான பழத்தை கொடுக்க வேண்டும் என்றதான் வேண்டுகோள். ஆறு கொடுக்கலாம், மூத்தவனை கொடுக்கலாமா, இளையவனை கொடுக்கலாமா, போட்டி வச்சார்கள். தெரியும். இப்போ ஒரு பிள்ளையர் கொஞ்சம் அமைதியாக பிள்ளையருக்கு தான் இந்த கதை முக்கியம். இது என்னன்னு கேட்டா, மாம்பழத்தை வச்சு தீர்மானம் எடுத்தார்கள். ஆறு உலகத்தை சுற்றி வாரீங்களோ அவருக்கு தான் கொடுக்கலாம்ட்ட. இப்போ இதெல்லாம் இருக்கட்டும், கதை தெரியும். சின்ன சுருக்கமாக சொல்றேன். அறிவு 2 விதமாக இருக்குது. ஒன்று தியரி, மற்றது பிராக்டிக்கல். ஒன்று பரஞானம், மற்றது அபரஞானம். விநாயக பெருமான் செய்ய போறது பிராக்டிக்கல், முருகன் செய்ய போறது தியரி. இப்ப ஞானத்துல 2 விதம் இருக்குது. நீங்க பிள்ளைகள் படிக்கிறதா சொல்லுங்க, 2 தேவை. ஒன்று பிராக்டிக்கலும் தேவை, தியரியும் தேவை. இப்ப விநாயக பெருமான் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இன்னொன்று பாத்தீங்கன்னா இப்பத்த காலத்தோட தான் இருந்தா உலகத்தை கொஞ்சம் சுத்தி பார்த்தோம். இப்ப உலகத்தை கைக்க வச்சே பார்க்கலாம். முருகன் சுத்தி பார்த்தார், பிள்ளையார் கைக்க வச்சு பார்த்தார். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப முதலே இந்த கூகுளை கண்டுபிடிச்சது பிள்ளையார் தான். நீ உலகத்தை சுத்தி பார்த்தா முருகன், பிள்ளையார் கைகளை வச்சு பார்த்தார். அது போகணும். இந்த மாம்பழம் வந்தாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு இனிமை, உயர்வு, மகிழ்ச்சி. 6வது முந்தைய நாங்கள் பிள்ளையாரை பார்த்து பிடாப்பழம் என்று சொல்றேன். எப்படி சொல்லுவோம்? கண்ணே சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் சொல்லவே தள்ளிப்போம். இப்ப மாம்பழம் வந்தா உயர்வு, மகிழ்ச்சி, லட்சுமிகரம், இதெல்லாம் கறந்ததுதான் மாம்பழம். அதை கொடுத்து விட்டு உலகத்தை சுற்றி கொண்டு வாழ்ந்த பொழுது பிள்ளையார் என்ன செய்வார்? அவருடைய வண்டியில் தோந்தி வெளியில போக முடியுமா? அவர் பார்த்தார், ஒரு ஐடியா பண்ண, நீங்க தான் அம்மா அப்பா தான் உலகம் எனக்கு. அப்படி இருக்கிற பிள்ளைக்கு எல்லாம் கிடைக்கும். நல்லா நினைச்சுக்கணும். பிள்ளைகளை சொல்லுங்க, அம்மா அப்பா உலகம் உண்டு, அம்மா அப்பாவை சுத்துறாக்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அம்மா அப்பாவே சுத்துறாக்களுக்கு ஒன்றும் கிடையாது. இதுதான் தத்துவம். இந்த பிள்ளையாருடைய முருகனுடைய தத்துவம் என்னன்னா, எல்லா வீட்டுக்கும் சொல்லி வைங்க. எப்போ தாஜா படிச்சுட்டு இருக்காங்க, கிடைக்கிறத கொடுத்துட்டு போறாங்க. எப்போ வெங்காடிக்கணும் வழியாக போறீங்களோ, உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, ஆண்டியா போக வேண்டியதான். அதுதான் முருக பெருமாளுடைய தத்துவம். இது சுருக்கமா நாங்கள் நம்முடைய பிராணங்கள் எல்லாம் வருத்தம் நாங்கள் செய்கிறோம். பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடிய எல்லா ஒரு வெளிநாட்டவங்க பார்த்தாங்கன்னா என்னன்னு கேட்டால் அவங்க சொல்லிடலாம். இதுதானே பிரச்சனை. ஒன்று 2 விதமான அறிவு இருக்கிறது. 2 அறிவு சேர்ந்தால் தான் நாங்கள் ஞானத்தை பெறலாம். நீங்க எல்லா எக்ஸாம்லையும் போய் உங்களுக்கு தியரியை வச்சு பிராக்டிஸை வச்சு தான் நாங்கள் செய்யலாம். அப்படிலாம் தெரியவிடாது. தியரியை மாத்திரம் பாடம் வாங்கி கூட பிராக்டிஸ் பண்ணா விட்டா எல்லாம் போயிடும். 2ஐயும் சேர்க்க ஒன்று தான் ஞானம் என்ற முழுமைக்கு 2ஐயும் காட்டுவதற்கு விநாயக பெருமானை. விநாயகர் யாருன்னு கேட்டால் ஞான கொழுந்து, முருகப்பெருமான் ஞான படம். 5 கரத்தனை 6 முகத்தனை என்பதோடு ஞான கொழுந்தினை தான் படிக்கிறார்கள். 2ம் சேர்ந்ததுதான் ஞானம். அதாகவே இங்கே இப்பொழுது இந்த நாரதர் மாம்பழத்தை கொண்டு வந்தார். மாம்பழம் கையில வச்சு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அங்கு அறிவித்தல் கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தை யார் சுத்தி கொண்டு வாரீர்கள் என்று முருகப்பெருமான் புறப்பட போகிறார். அது தேவை இவர் சுத்தினார். இவர் தாஜபதியை சுத்தி மாம்பழத்தையும் சுத்திட்டார். அவரும் கோபம் வந்துடுது. அவருடன் ஆண்டியா போறேன். அவ்வளவுதான் இந்த கதை. இப்பொழுது அது ஆரம்பமாகுது. ஒரு எம்பெருமான் கூறியவுடன் இப்பொழுது முருகப்பெருமான் உலகத்தை சுற்றுவதாக ஆலயத்தை வலம் பெறுவார். விநாயகப் பெருமான் எம்பெருமானையும் சுற்றி இப்பொழுது மாம்பழத்தை பெற்றதும் உடனே ஆனந்த தாண்டவம் ஆடுவார் விநாயகப் பெருமான். அப்பொழுது இங்கே கணபதி தாளம் படிக்கப்படும். விநாயகப் பெருமானுடைய ஆனந்த தாண்டவம் முடிந்ததும் இங்கே எம்பெருமான் முருகப்பெருமான் வந்து இங்கே பார்க்கின்ற போது, முருகப்பெருமான் வந்து பார்க்கின்ற போது இங்கே விநாயகப் பெருமான் மாம்பழத்தை கையிலே வைத்திருக்கின்றதை பார்த்து இங்கே கோபித்தவுடன் உடனே ஆண்டியாக ஆகின்ற காட்சியும் இடம்பெறும். ஆகவே அனைவரும் அமைதியாக இருந்து இங்கே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை கண்டுகளித்து எம்பெருமானுடைய திருவருளுக்கு ஆளாகும் வண்ணம் கூறுகின்றோம். இப்பொழுது முருகப்பெருமான் உலகத்தை சுற்றி வருவதாக இப்பொழுது ஆலயத்தை சுத்த புறப்படுகின்றார். விநாயகப் பெருமான் இப்பொழுது நாரதரிடத்திலே கேட்கின்றார், தாய் தந்தை என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன? அப்பொழுது நாரதர் சொல்லுகின்றார், தாய் தந்தை தான் உலகம், உலகம்தான் தாய் தந்தை என்று. ஆகையினாலே இப்பொழுது விநாயகப் பெருமான் அதை கேட்டுவிட்டு இப்பொழுது எம்பெருமானையும் எம்பெருமாட்டியையும் வீதி வலம் வருகின்ற நிகழ்வு இடம்பெறும். சாமி
ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற பொழுது இங்கே கணபதி தானம் படிக்க விநாயகப் பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். लंबोदरं श्यामनिभं ठारमग्रसृजमूर्धगाम्भ्यां सनड्डकं दन्तमदकराम्भ्यां वामेधराभ्यां च ददानमीडे वक्रतुण्डमहाकाय कोटिसूर्यसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सुर गणपति सुंदर केशं गणपति यज्ञ समानं सुर गणपति सुंदर केशं गणपति यज्ञ समानं भव गणपति आत्म शरीरं जय जय गणपति तुभ्य नमस्ते भव गणपति आत्म शरीरं जय जय गणपति तुभ्य नमस्ते तुभ्य नमस्ते तुभ्य नमस्ते गजमुखभद्रं गिरिजापुत्रं गणगुणमित्रं दत्तगिड 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 दत्त कुन्धगुकुतरि गुणज कुन्धगुकुदत्त दत्तगुकुतरि गुणज कुन्धगुकुदत्त விநாயகப் பெருமான் மாம்பழம் விட்டு ஆனந்த நடனமாடி சந்தோஷமாக எம்பெருமானுக்கு பக்கத்தில் இருக்கின்ற போது முருகப்பெருமான் உலகத்தையே சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார். முருகப்பெருமானுக்கு அரோகரா. முருகப்பெருமான் வந்து பார்த்தவுடன் கோபத்தை கொண்டு ஆண்டியாகின்ற கோலம் இப்பொழுது நடைபெறப் போகின்றது.
வாழ